செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று இமாம்கள் வரலாற்றை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படியான அல்லாமா ஷஹரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாமுனா ஷாதுலி நாயகத்திடத்தில் பையத்துப்பட்டவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் அவர்களுடைய முரீதாக அவரிடத்தில் பையத்து பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஷாதுலி நாயகத்தை பற்றி என்ன சொல்ல வேண்டும்? இவர்களை பற்றி எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். இந்த அறிஞர்களை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியான அறிஞர்கள் ஷாதுலி நாயகத்திடத்தில் பையத்து செய்திருக்கிறார்கள் என்றால் ஷாதுலி நாயகத்துடைய அறிவு எப்படி இருந்திருக்கும்? அந்த மகானுடைய ஞானம் இந்த அளவுக்கு இருந்திருக்கும். சிந்தித்து பாருங்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதனால் தான் அவர்கள் அப்படியான ஞானங்களின் மூலமாகத்தான் எல்லா மக்களையும் நேர்வழிக்கு அழைத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை வைத்து ஒரு நல்ல தரீக்காவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து ஒரு நல்ல தரீக்காவை ஏற்படுத்தி அந்த வழிமுறையிலே மக்களை நடாத்தாட்டி இருக்கிறார்கள். தான் சென்ற வழிமுறையில் மக்களை நடக்குமாறு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி செய்தால் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்பதை அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஷாதுலியா தரீக்கா எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் எந்த மூளை முடுக்கை எடுத்தாலும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலே ஷாதுலியா தரீக்காவும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. உலகத்தில் எந்த நாட்டை எடுத்தாலும் ஷாதுலியா தரீக்காவும் அந்த நாடுகளில் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்று நாங்கள் பார்க்கிறோம் சவுதி அரேபியாவை எடுத்து பாருங்கள், சவுதியில் ஷாதுலியா தரீக்கா இருக்கிறது. அதே போன்று மிஸ்ரை எடுத்து பாருங்கள், ஈஜிப்டை, அந்த ஈஜிப்டில் ஷாதுலியா தரீக்கா நிறைய இருக்கிறது. அதே போன்று இந்தியாவை எடுத்து பாருங்கள், இந்தியாவிலும் ஷாதுலியா தரீக்கா இருக்கிறது. இலங்கை நாட்டிலும் இருக்கிறது. அதே போன்று மலேசியாவை எடுத்து பாருங்கள், அங்கும் ஷாதுலியா தரீக்கா இருக்கிறது. தூனிஸ், அங்கும் ஷாதுலியா தரீக்கா இருக்கிறது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளில் ஷாதுலியா தரீக்கா நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அல்லாமா அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாமுனா ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா உஸ்தாத் அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிகிறார்கள். அல்லாஹும்ம தக்கபல் துஆஇ கமா தக்கபல்த துஆ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இறைவா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை நீ ஒப்புக்கொண்டதை போன்று என்னுடைய துஆவையும் ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னிடத்தில் துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள், அந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டாய், அதே போன்று என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனை பற்றி இப்னு அஜீபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸலாத்துல் மஷீஷியா என்ற கிரந்தத்திலே சொல்லும் போது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ கேட்டார்கள் என்றால், ஃபகபலி, குர்ஆன் சொல்லுகிறது, ஃபகபலி மின் லதுன்க வலியன் யரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், இறைவா, எனக்கு ஒரு வாரிசை கொடுப்பாயாக, என்னையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்களையும் வரசத்து பெறக்கூடிய, அனந்தரம் கொள்ளக்கூடிய ஒரு வாரிசை எனக்கு கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையா கொடுக்கிறான், பிள்ளையா கொடுக்கிறான். இதே போன்று அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா என்ன துஆ கேட்டார்கள் தெரியுமா? இறைவா, என்னுடைய உள்ளத்தை அனந்தரம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை எனக்கு கொடு என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஃபகபலி மின் ரூஹி, இறைவா, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய ரூஹை, என்னுடைய சிர்ரை, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிறு ரகசியங்கள், உன்னை பற்றிய ஞானங்கள், உன்னால் கொடுக்கப்பட்ட ஹக்கீகத்துடைய ஞானங்கள், இவைகளை அனந்தரம் கொள்ளக்கூடிய ஒரு வராசத்தை எனக்கு கொடு, ஒரு அனந்தரத்தை எனக்கு கொடு என்று அவர்கள் கேட்டார்கள். அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள். அதற்குரிய பதிலாக அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்தார். கொடுத்து அவர்கள் மூலமாக அவருடைய சிர்ரை இந்த உலகத்திலே பரப்பினார். அல்லாஹ்வுடைய ரகசியத்தை, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை அந்த அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு அவர்கள் பெற்றிருந்த அனைத்து ஞானங்களும் அவருடைய சிஷ்யர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதனை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள்,
வகான தரீகத்துஹு கலௌஇ ஷம்ஸி ஃபில் ஆலம். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த சாதுலி நாயகத்துடைய தரீகா இருக்கிறது, அந்த தரீகா இந்த உலகத்தில் சூரியனுடைய ஒளியை போன்று பரவி விட்டது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் தான் இந்த உலகம் முழுதும் நாங்கள் பார்க்கிறோம் ஷாதுலியா தரீகா நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாமுனா ஷாதுலி நாயகம் அவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. இதற்கு மேலாகவும் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா நிறைய மகிமைகளையும் மதிப்புகளையும் அந்த மாபெரும் மகானுக்கு கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்னால் இந்த உலகத்திலே குத்துபாக இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அவர்கள் இஸ்கந்தரியா என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்ற போது அந்த இஸ்கந்தரியா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே அபுல் ஃபத்ஹ் அல் வாசித்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாபெரும் மேதை, ஒரு மாபெரும் ஞானி, ஒரு குத்துபும் கூட. அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஒரு குத்துப். அப்படியான அபுல் ஃபத்ஹ் அல் வாசித்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்கந்தரியாவிலே இருக்கிறார்கள். இருக்கும் போதுதான் இமாமுனா ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இஸ்கந்தரியா நாட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்ற போது அந்த நாட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் தன்னுடைய சிஷ்யர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள், அபுல் ஃபத்ஹ் அல் வாசித்தி ரலியல்லாஹு அவர்கள் இந்த இஸ்கந்தரியாவிலே இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் நுழைவதற்கு அனுமதி கேட்டு வாருங்கள், ஒரு மரியாதைக்காக வேண்டி அனுமதி கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவருடைய முரீதுகள் அபுல் ஃபத்ஹ் அல் வாசித்தி ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து சொல்லுகிறார்கள், இமாமுனா ஷாதுலி நாயகம் அவர்கள் இந்த இஸ்கந்தரியாவுக்கு வருவதற்கு விரும்புகிறார்கள், வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்ன போது அபுல் ஃபத்ஹ் அல் வாசித்தி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தொப்பியை 2 தலைக்கு அணிய முடியாது. தொப்பி இருக்கிறது, அந்த தொப்பியை 2 தலைக்கு அணிய முடியாது, ஒரு தலையில் தான் ஒரு தொப்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அன்று இரவு ஷாதுல் நாயகம் அவர்கள் இஸ்கந்தரியாவுக்கு நுழைவதற்கு முன்னால் அபுல் ஃபத்ஹ் அல் வாசித்தி ரலியல்லாஹு அவர்கள் அன்றைய இரவே இறையடி சேர்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள், இறையடி சேர்ந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்கந்தரியாவுக்குள் நுழைகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியாக இருந்தால் ஷாதுலி நாயகத்துடைய பெருமை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு அந்தஸ்துள்ளவர்களாக இருந்திருப்பார்கள், சிந்தித்து பாருங்கள். இதே போன்றுதான் ஒரு தடவை தமன்ஹூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே இமாமுனா ஷாதுலி அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சபையிலே வலிமார்கள் நிறைந்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், இறைநேச செல்வர்கள் நிறைந்திருப்பார்கள், விலாயத்துப்பட்டவர்கள், வலிமார்கள் நிறைந்திருப்பார்கள். இப்படி இருக்கும் போது இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரசங்கத்திற்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், என்னுடைய பாட்டன் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியெல்லாம் சொன்னார்கள் என்ற சில செய்திகளை சொல்லுகிறார்கள். சொன்னபோது ஒரு மனிதர், விலாயத்து பெற்ற ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய நேசர்களில் ஒரு மனிதர், அந்த மனிதர் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உட்கார்ந்து இமாமுனா ஷாதுலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா ஷரீஃபிலே இருக்கிறார்கள், அவர்கள் மதீனா ஷரீஃபிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஷாதுலி இமாம் அவர்கள் இந்த தமன்ஹூர்ல இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போது இவர்கள் எப்படி இப்படி சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று எப்படி சொல்லுவார்கள் என்று தன்னுடைய உள்ளத்திலே நினைக்கிறார்கள். சந்தேகத்தோடு அந்த மஜ்லிஸிலே இருந்து எழுந்து செல்லுகிறார்கள். எழுந்து சென்று அஷேக் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய ஜாவியாவிலே இரவில் தங்குகிறார்கள். தங்கிய போது அவர்கள் உறங்குகிறார்கள். உறக்கத்திலே கண்மணி ரசூலுல்லாஹ் தோன்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தோண்டி கேட்கிறார்கள், அந்த மனிதரை பார்த்து, என்னுடைய பேர குழந்தை அபுல் ஹசன் சொல்லுவதிலே உனக்கு சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மனிதர் திடுக்கிட்டு எழுகிறார். எழுந்து இமாமுனா ஷாதுலி நாயகத்திற்கு ஓடி வருகிறார்கள். ஓடோடி வந்து, நாயகம் அவர்களே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், அந்த மனிதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய பாட்டன் சொன்னதற்கு பின்னாலா உங்களுக்கு என்னை பற்றிய செய்தி தெரிந்தது என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், இப்பொழுதே இந்த ஊரை விட்டு சென்று விடுங்கள், அப்படி நீங்கள் செல்லவில்லை என்றிருந்தால்